ஆமென். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இன்று 3ஆம் தேதி நவம்பர் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளில் நிகழ்ச்சி நிறுவனத்தை கடந்து செல்வோம். இந்த நேர மாற்றங்கள் இந்தியா, இலங்கை போன்ற ஊழியருக்கு கொஞ்சம் கடினமாக தோன்றுவது போல எனக்கு தெரிகிறது. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வாராக. இன்று நிகழ்ச்சி நிறுவனத்தை கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. சங்கீதம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. 7:30 முதலாவது செய்து ரஜினி அலங்காரமணி ஆங்கிலத்திலே செய்து கொடுப்பார். 8 மணிக்கு பாச ஞானப்பிரகாசம் கொழும்பு. 8:30 சுகுமாரி வத்திர ஸ்ரீலங்கா. 9 மணிக்கு பாசர் ஆண்டன். 9:30 பாச மார்டின் இந்தியா. இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியை ஆங்கிலத்திலும் தமிழும் நடத்த வருகிறார் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து அவர் கையில் ஒப்பு கொடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த வேளையில நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை உமது பொற்பாதத்திலே வந்து ஜெபிக்கிறேன். தொடக்க முதல் முடியும் வரை எந்த வித தடைகளும் வராதபடி சுவாமி ஆணிபா அந்த கரத்தால் ஆசிரியத்து ஒவ்வொரு ஊழியக்காரும் சரியான நேரத்தில் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை திறமைப்படுத்த நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி எங்களுக்கு தந்த சங்கம வானொலி நிலையத்தை நினைவு கூறும் சாமி. வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள், தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள் அனைவரை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. Praise the Lord, Brother Mahendran. God bless you. Thank you for the introduction. நன்றாக நீங்கள் வந்து ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நன்றாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நிகழ்ச்சியை ஒப்பு கொடுக்கிற சிஸ்டர் நீங்க வழி நடத்துங்கள். ஆமென் ஆமென் ஆமென். இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அதுக்கு முதல் நானும் ஒரு ஆரம்ப ஜெபத்துடன் தொடங்கி ப்ரோக்ராமை உங்களுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுகிறேன். God bless you all. Amen. Welcome all of you who have joined Nithya Velicham this evening, deriving from Toronto, Canada, starting from 7 p.m. till 10 p.m. We welcome all of you in the name of the Lord as you come and join us. Many of what the Lord has in store would bless you. And also in the name of the Lord, you will be not only blessed, but welcome the Lord into your own hearts and lives and accept him also as your Lord and your Savior if you have not done that before the end of this program this evening. And at this point, I would like to introduce this in Tamil, as I'm doing the hosting in English as well as in Tamil, along with Brother Mahendran. And then I will open up in prayer. இன்றைக்கு நாங்கள் நித்திய வெளிச்சத்தின் பகுதியில் வந்து நிற்கிறோம். மாலை நேரம் 7 மணியிலிருந்து 10 மணி வரை. அத்துடன் நாங்கள் நித்திய வெளிச்சமாவது டொரண்டோ நகரத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. 7 மணி தொடக்கம் 10 மணி வரை. திங்கள், புதன், வெள்ளி போன்ற நாட்கள், புதன், வியாழன், வெள்ளி போன நாட்களிலே நடைபெறுகிறது. ஆனால் நாங்கள் நவம்பர் மாசத்தில் நடைபெற மாட்டுது. டிசம்பர் மாசம் 1ஆம் தேதியில் நாங்கள் திரும்ப வந்து கலையத்தில் நிற்போம். இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதியில். God bless you all. I would like to also at this time inform all of you that we will not be here with Nithya Velicham from 7 to 10 p.m. in the month of November, and we will be back on the 1st of December once again. I would like to go into the program at this time. The open up also, after I open up in prayer, I would pass it on to Sister Karuna, who would also come and pray and sing. She would do the first song and also pray. And right after that, I would read from Psalm 37, verses 18 to 32. தமிழில் நான் சங்கீதம் 37 வசனங்கள் 18 to 32 வரை வாசிக்க போகிறேன். பக்கம் 1286. பக்கம் 1286.
அதைத் தொடர்ந்து சிஸ்டர் டாலி ஊழியர்களுக்காக வந்து ஜெபித்து ஒரு பாட்டையும் பாடுவார். அதைத் தொடர்ந்து நான் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஒரு ஜெபத்தை ஜெபித்து முதலாவது வசனத்தை மெசேஜ் நான் ஆங்கிலத்திலே கொண்டு வர நிற்கிறேன். 7:30 நான் வந்து அந்த வசனத்தை தருகிறேன். சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி. அதைத் தொடர்ந்து பாஸ்டர் ஞானப்பிரகாசம் அவர்கள் கொழும்பிலிருந்து வந்து அவருடைய வார்த்தையும் தருவார். பிரதர் மகேந்திரன் அவரை கொழும்பிலிருந்து கனெக்ட் பண்ணி விடுவார். அவர் வந்து எங்களுடன் சேர்ந்து பொழுதும் அவர் வந்து அவருடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கத்தர் அவருடைய இருதயத்தில் போட்டிருக்கிறார் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். வந்து அதை எங்களுடன் பகிர்ந்து கொள்வார். 8 மணிக்கு பாஸ்டர் இந்தியாவிலிருந்து வருகிறார் பாஸ்டர் கிடியோன் அவர்கள் வந்து அவருடைய வார்த்தையும் பகிர்ந்து கொள்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கொஞ்சம் மாறிவிட்டதன்படியின் நாள் அவர் வருவார் என்றுதான் எதிர்பார்க்கிறோம். இல்லாவிடில் சிஸ்டர் சுகுமாரியும் அதே அதன் நேரத்தை பொறுத்து அவரும் வத்தலை ஸ்ரீலங்காவிலிருந்து வருகிறார் என்றபடியால் 2 பேரில் ஒரு ஆளாவது வருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்கு அப்பாடு சிஸ்டர் பிரதர் பாஸ்டர் ஆண்டன் ராசநாம் அவர்கள் வந்து 9 மணிக்கு அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். நாங்கள் அத்துடன் புரோகிராமை முடிக்கலாம் என்று நினைக்கிறோம். இன்றைக்கு விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் நேர சேஞ்ச் கனடாவில் டைம் சேஞ்ச் என்று சொல்லி ஒரு மணித்தியால வித்தியாசம் வந்திருக்கிறது. அது ஏசியன் கான்டினென்ட் போன இடங்களிலே, இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளிலே அது கொஞ்சம் அதிகமாக அவைகளை பாதிக்கிறது தொடக்கத்தில். ஆனால் அவர்கள் 1st of December 1 அன்று டிசம்பரில் வந்து சேருவார்கள் என்று நான் நம்புகிறேன். God bless you all. I would like to open up in a word of prayer. Thank you, Lord, for this wonderful evening once again, Lord, as we arrive from Toronto, Canada, and also, Lord, from Vancouver, coming along from Victoria, from Brother Mahindran, and myself from Vancouver, British Columbia, and Sister Dolly from Calgary, Alberta, and Sister Karuna also from Scarborough, Ontario, as we along, Lord, working with the team, along with Sister Rita and of course Brother Leslie together, doing the programming all the way from Toronto, Canada. So we thank you, Lord, for all of these team members and the workers that have come, and all the workers that are lined up, Lord, to come and give your word also, Lord, that we have mentioned the names with the program, that you would, Lord, align them up, Lord Jesus, according to your will and the timing, Lord, that you would, Lord, enable them somehow, Lord, to come and connect and be able to be available, Lord, to come and join us this evening. And we thank you, Lord, this is your work, this is your kingdom work, this is not of man, this is not of anything that derives from man, but of your spirit and your power and great glory and praise for the kingdom and the extension of your very kingdom's sake, Lord, for the harvest of your souls, I pray in Jesus' name. And I also pray, Lord Jesus, even as I also, Lord, do the hosting, be with me, lead me and guide me each step of the way, as I, Lord Jesus, Lord, lay myself at that feet and at the altar also, I pray, Lord Jesus, along with Brother Mahindran also, Lord, be with him as well, Father, strengthen, quicken and revive him, Lord, each step of the way, Lord Jesus, as he is also alongside working with Nithya Velicham. And you have put this burden upon his own heart, Lord. Bless him and his family as well, Father. And also Brother Leslie and Sister Rita, Lord, we entrust them totally into your hands, Lord Jesus. Be with them, lead them and guide them, Lord, with all their plans and all that, Lord Jesus, they are, Lord Jesus, working with, Lord. And entrust them totally with them and their family as well, we pray in Jesus' name. I also thank you, Lord, even as we go into the program, Lord, be with Sister Karuna and Sister Dolly and even Brother Mahindran as they come and pray and praise you, worship you, and Lord, exalt your name. In Jesus' name we pray. As we go into later on, Lord, as you, Lord Jesus, enable me to the one that have come and listen, Lord Jesus, we will also be praying for them in Jesus' name, I pray. Amen and amen. அடுத்ததாக நாங்கள் இப்பொழுது முதலாவதாக சிஸ்டர் கருணாவை கலையத்திலிருந்து வரவழைக்க போகிறோம். அவர் வந்து ஒரு பாட்டையும் பாடி எல்லாருக்குமாக ஒரு ஆரம்ப ஜெபத்தை தொடர்ந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். சிஸ்டர் கருணா. Praise the Lord, sister.
கிறிஸ். ஆமென். காட் பிளஸ் யூ. நீங்கள் வந்து கத்தர் கொடுத்த பாட்டையும் பாடி ஜெபியுங்கள். காட் பிளஸ் யூ. God bless you too. Thank you, sister. Oh. நன்றி அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே வாக்கு மாறாத தகப்பனே, இலைகளின் பலனே, எங்களை மறவாத தகப்பன் நீர். கத்தாவே தகப்பனே, எப்போதும் எங்களுக்கு பலனானவர் நீர். எங்களை இருதயங்களை சோதித்து அறிகிறவர். எங்களுடைய ஏக்கங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றுக்கும் நீராம் என்றும் ஆமேன் என்றும் பதிலளிக்கிற தகப்பனாயிருக்கிறீர். அப்பா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு அருளி நீ அறியாது மட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னமுடைய வார்த்தையின்படியே எங்களை நீர் நடத்துகிற தகப்பனாயிருக்கிறீர். உம்மை நோக்கி கூப்பிடுற எவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கத்தாவே தகப்பனே, நீர் பாதுகாக்கிற தகப்பன், எப்போதும் போக்கிலும் வரத்திலும் நீர் துணையாயிருக்கிறவர். நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கத்தாவே தகப்பனே, உமக்காக எடுத்து வருகிற ஒவ்வொரு காரியங்களும் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கட்டும். ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இது உம்முடைய ஊழியம் கத்தாவே தகப்பனே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து போக வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எல்லாரையும் நடத்துங்க. சொர்ண ஸ்ரீபரதற்காக, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களும் உம்முடைய உதவி தயவு மனித தயவுகளில் கிடைக்கும்படியாய் கர்த்தர் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து அவர்களையும் அவருடைய குடும்ப தேவைகளையும் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பவர் நீர் கர்த்தாவே, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. மகேந்திரனங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உமக்காக தங்களுடைய காலங்கள் நேரங்களை கொடுத்து கர்த்தாவே நடத்தும்படியாய் நீர் அவர்களுக்கு சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுக்கிறவராயிருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து உடைய ஊழியத்திலே உறுதியாயிருக்க நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் ரஞ்சினிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொகுத்து வழங்கும்படியா இந்த நாளிலும் எல்லா காரியங்களையும் நீர் கத்தாவே தொகுத்து வழங்கும்படியாய் உதவி ஒத்தாசியாய் அபிஷேகித்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்ப காரியங்களை நீர் விசாரித்து அறிகிறவராயிருக்கிறீர். தொடர்ந்து அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. என்னும் டொலிக்காக ஜெபிக்கிறோம். இதன் சுபாலங்கோக்காக ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, அவர்களை மறுபடிய குடும்ப தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்முடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பங்கள் மேல் தங்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் கத்தாவை வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, வார்த்தைகளை கொடுக்கும் போது அநேக ஆத்துமாக்கள் அவர்கள் கிடைக்கப்பெறும்படியாய் அவர்களையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. விசேஷமாக வாலிப பிள்ளைகளை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலகத்துக்குள்ளே அவர்கள் போகும்போது கர்த்தாவே உம்முடைய இரத்தத்தினாலே மூடப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலக காரியங்கள் அவர்களை நெருக்கி போடாதபடி உம்முடைய நாமங்கள் தூஷிக்கப்படாது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் இரத்த குட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்ப அவர்களையும் அவருடைய சபை விசுவாச மக்களையும் கொடுக்கிறோம். அப்ப நீங்க ஆத்துமாக்களை நடத்தும்படியாய் எல்லாரையும் சாட்சிகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சத்தியம் இந்த பூலோகத்துக்குள்ளே நாங்கள் வாழ்வதற்காக அல்ல சுவாமி, அது பரலோக ராஜ்யத்தின் நிச்சயமாயிருக்கிறது. கர்த்தாவே, எல்லாரும் இந்த சத்தியத்தை அறியும்படியாய் செயல்படுகிற இந்த ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய பரிசுத்தமும் இறங்கட்டும் ஆண்டவரை. தொடர்ந்து நடத்துங்க சபைகளை. ஆத்துமாக்களால் நிரப்புகிறவர் நீர் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கிறவர் நீர். ஒன்று சேர்ந்து துதிக்கும்படியாய் எல்லாரையும் அழைத்து வாங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வார்த்தைகளை கூறும்போது அங்கே விடுதலையை உண்டாக்குறவர் நீர் கர்த்தாவே. நாங்கள் எல்லாம் தகப்பனே செயல்படுங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களும் வந்து கலந்து கொள்ளும்படியாய் அந்த இருதயங்களிலே நீங்க பேசும்படியாய் நாங்கள் குறித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. புளிய குடும்பங்களை நீர் நடத்துகிறது அவன் கர்த்தாவே, பாதுகாக்கிறவன் நீர். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. அப்பா, இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நகரத்தை நீர் ஒருபோதும் கைவிடாத தகப்பன் ஆண்டவரே. அப்பா, நீர் அந்த தெரிந்து கொண்ட அந்த சிறு கூட்டத்துக்கு எப்போதும் உற்ற துணையாளனாயிருக்கிறீர், தேற்றவாளனாயிருக்கிறீர், பாதுகாவலனாயிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுக்கு கூடாக யூதர்களுக்கு
ஊடாக எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்த காரியங்கள் எல்லாம் மாயை என்பதை அறியும்படியாய் அந்த சிறு கூட்டத்தை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் அதுக்குள்ளே வஞ்சிக்கிற ஆவிகள் புகுந்து அவர்களை இடர பண்ணி கர்த்தாவே உம்மண்டை வர முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்தப்புறப்படுத்தி அந்த எருசலேம் நகரத்தை அந்த இஸ்ரவேல் மக்களை நாங்கள் விடுதலையாக்குகிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. நீங்களே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் கண்களிலே தெளிவுகளை உண்டாக்கி கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த வருகையில கர்த்தாவே உம்முடைய ரகசிய வருகையில ஒருவரும் கைவிடப்படாதபடி எல்லாரையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகளிலே தேசங்களையும் குந்தி குந்தி எழும்புகிறவர்களாய் இல்லாமல் கர்த்தாவே நீர் வாந்தி வண்ணி போடுவேன் என்று உம்முடைய வார்த்தைக்கு பயந்தவர்களாய் அப்பா எல்லாரும் பரிசுத்தமாகும்படியாய் உம்மண்டையில எல்லாரையும் இழுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. அயலுள்ள ஒவ்வொரு தேசத்து மக்களையும் உடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா உமக்கு பயப்படும்படியாய் அதிசயங்கள் அடையாளங்களை அந்த ஜனங்கள் காணட்டும் ஆண்டவரே. அறியாமை நீரலுக்குள் இருந்து வெளியில் வரட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அந்த ஜனங்களில் எல்லா முரட்டாட்டமான குணங்களை நீக்கி போட்டு சாந்தமான இருதயங்களை கொடுக்கும்படியாய் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அருளுவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணின தகப்பன் அல்லவா நீர் கர்த்தாவே. எல்லாரையும் நீர் சிருஷ்டித்தவர் கர்த்தாவே. தகப்பனே, மனம் இறக்க முடியவர். அந்த ஜனங்களின் பாவங்களை மன்னித்து அவர்களையும் விட்டுக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த கடைசி காலங்களிலே நடக்கிற எல்லா காரியங்களும் உம்முடைய வருகை சீக்கிரம் என்பதை எங்களுக்கு அறிவிக்கிறது. உம்முடைய வருகையிலே ஒருவரும் கைவிடப்படாதபடி நரக ஆக்கினைக்கு தப்புவிக்கப்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. சிறையில் இருக்கிறவர்களுக்கு விடுதலையை கொடுங்க. ரட்சிப்பை அந்த இடத்துல கட்டளையிடுங்க ஆண்டவரே. குணசாலிகளாய் மாற்றுங்க. இன்னும் கர்த்தாவே, வைத்தியசாலை நோய்களினாலே பாடப்படுகிற பிள்ளைகள், குழந்தைகள், வாலிபர்கள், வயது பேர் எல்லாரையும் உடைய ரத்த குட்டைகளாக ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும் அப்பா, குணமடையட்டும். ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே, அவருடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகட்டும் ஆண்டவரே. அப்பா, இன்னுமாக போதை வஸ்துக்கள்னால எல்லா கெட்ட ஆவிகளினால மலைக்கழிக்கப்படுகிற எல்லா வாலிப சமுதாயங்களையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் விடுதலையாக்குங்க. ஆளுகை செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஞானத்தினால் நிறைத்து சாலமோனின் ஞானத்தை போல கர்த்தாவே அவர்களும் உண்மையை நோக்கி பார்த்து ஆளுகை செய்யும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, இந்த கடா தேசத்து ஆளுகை செய்கிறவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஞானமாய் நடக்க ஆசிர்வதிங்க, வழி நடத்துங்க. இன்னும் எல்லா கருவிகளோடும் கூட இருங்க. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் கர்த்தர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்க வேண்டுமாக அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவி ஆனவரே, அன்பு செய்கின்றோம். ஆவி ஆனவரே, அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம்,
அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், சோஸ்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவி ஆனவரே அன்பு செய்கின்றோம், ஆவி ஆனவரே உம்மை அன்பு செய்கின்றோம். Praise the Lord. Sister Karuna, thank you. God bless you. நன்றாக பாடினீர்கள், நன்றாக ஜெபித்தீர்கள். பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கிறோம். அதுக்காகவே நாங்கள் இந்த இடத்துல இப்பொழுது வந்து நித்திய வெளிச்சத்தின் மூலமாக அவரை ஆராதித்து அவருக்கு அன்பு செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். God bless you. உங்களையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் அபரீகமாக ஆசீர்வதிப்பாராக. அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக ஒரு சத்தம் வந்து கொண்டிருக்கிறது பேக்ரவுண்ட்ல.
Okay. சரிப்படுத்துற சிஸ்டர் continue. ஆமென். Why told you don't change it? No. சரியான சத்தமா இருக்கிறது. வார்த்தை வாசித்தது. He's fucking crazy. I don't know why he. Uh, that thing today, right? Hmm? Brother No. Leslie, Hi. unmute பண்ணிவிடுங்க. God bless. Sorry about that. I would like to read from Psalm 37 verses 18 to 32. இப்பொழுது நான் சங்கீதம் 37 வசனங்கள் 18 இருந்து 32 வரை வாசிக்க போகிறேன். பக்கம் 1286. பக்கம் 1286. The blameless spend their days under the Lord's care, and their inheritance will endure forever. In times of disaster, they will not wither. In days of famine, they will enjoy plenty. In days of famine, they will enjoy plenty. That's the portion of the righteous and the blameless. So, but the wicked will perish, though the Lord's enemies are like the flowers of the field. They will be consumed. They will go up in smokes. So the wicked kind of brow and do not, they when they borrow, they do not repay. But the righteous give generously, and whose the Lord also blesses will inherit the land. But those the curses will be destroyed. So the Lord does not favor upon the wicked. It's their wickedness and their sins that will bring this. So we pray that the Lord will turn this around. And coming from 23 on, I would like to read to 32 the words, the Lord make also firm the steps of the ones who delights in him. Though he may stumble, he will not fall. These are the steps of the righteous, the steps of the ones that follow him. For the Lord upholds him with his hand. I was young, and now I am old, yet I have never seen the righteous forsaken, nor the children begging bread. They are always generous and lend freely. Their children will be also blessed. And what a way when we pray and ask the Lord, when we give our children to the Lord, they are also blessed. Our inheritance is blessed. So turn from evil and do good, and then you will dwell in the land forever. That's verse 27. Verse 28 on, it says, for the Lord loves the just and will not forsake his faithful ones. So wrongdoers will be completely destroyed. The offspring of the wicked will perish. The righteous will inherit the land and dwell in it forever. So the mouth of the righteous utter wisdom, and their tongues also speak what is just. The law of their God is in their hearts, and their feet do not slip. The wicked also in wait for the righteous, and also intent on cutting them, also putting them to death. But the Lord will not have them in the power of the, or giving to the power of the wicked, or let them be consumed them through to be in trial. When they go to trial and face anything, the Lord will plead their case and their cause. That's what it's all about, my dear friends. When you follow on with the Lord, the footsteps of the righteous are ordained by the Lord. And so the Lord is encouraging us to follow on with him. And
Those who obey the Lord, obey his footstep, obey his will, and his word will be blessed and see and also enjoy the land of the living. That's what the word says today, to encourage all of us. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை வரவழைக்க போகிறோம். அவர் வந்து ஒரு பாட்டையும் பாடி ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். I would like to introduce Sister Dolly to you at this moment to come and pray for the workers and also sing a song. Sister Dolly. Sister Dolly. Praise the Lord, praise the Lord. வாருங்கள், வந்து ஊழியர்களுக்காக ஜெபித்து ஒரு பாட்டை பாடுங்கள். God bless you. ஆமென், ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. எங்களே நித்திய வெளிச்சத்துக்கு மறுநாளாக இன்னொரு நாளை கொண்டு வந்து கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இந்த கடைசி காலத்துல உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி உங்களோட இரத்த கோட்டைகள் மறைத்து வைத்து உங்களோட நிழலில் மட்டுமே தங்குவதற்கு ஆண்டவரே அவர்களே உங்களுடைய ஆசீர்வாதத்தால நிரப்பும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. அபிஷேகத்தினால நிரப்பி தேவ அன்பில் ஆண்டவரே அன்பில் நிலைத்திருப்பதற்கு அவர்களுக்கு இன்னும் அதிகமான ஞானத்தையும் தேவ பயத்தையும் அப்பா கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் உங்களோட காலத்துல ஒப்பு கொடுக்குறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் எப்பொழுது நல்லவர், போதுமானவர். அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவே, நம்பி வா இயேசுவே. நிந்தனைகள் போராட்டங்கள் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. தேச கோடி என்னில் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்பி வா இயேசுவே, நம்புவேன் இயேசுவே. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தருன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்பி வா இயேசுவே, நம்புவேன் இயேசுவே. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பி வா இயேசுவே, நம்புவேன் இயேசுவே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவே, நம்புவேன் இயேசுவே. ஆமே. நன்றி இயேசு, நன்றி அப்பா. உங்களை நாங்கள் நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவரே நீங்கள் உங்களை ஒருபோதும் வெக்கத்துக்குள்ள போட விட மாட்டீர்கள். அப்படியா வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கூட வார்த்தையினால நிரப்பி புதிதான வெளிப்படுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. யாவரையும் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிற உங்களை நான் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் உங்களோட சித்தத்தின் பேர் நடத்துங்கள். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். நன்றி சிஸ்டர் டாலி.
கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அடுத்ததாக நான் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அதை தொடர்ந்து நான் முதலாவது வார்த்தையை கொண்டு வருவேன். சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி கலையத்திலிருந்து ஹோஸ்டாக இன்றைக்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் நடத்துகிறேன் என்றபடியால் நான் ஆங்கிலத்திலே அவருடைய வார்த்தையை இதற்கு அற்பாடு கொண்டு வருவேன். God bless you all. Father, Lord, we commit, Lord, every one of those that have come and gathered this evening, Father, from Nithya Velicham, Lord. Father, we do not take this light, Lord. This is not of us, Lord. This is nothing that we can accomplish by ourselves, Lord. This is of you, by your Spirit, O God, a God who inhabits the people that belong to him, inhabit the praises of his people that inhabit him. Lord, therefore, Lord, we thank you, Father, that the greatest privilege that we enjoy today because of you, Lord, making the residence of yourself with your holy presence in our very bodies, making our bodies your temple, O God. Father, Lord, where, Lord Jesus, have you ever heard of another God who can do this, who can become a God-giving, a life-giving Savior, coming and bringing and putting his own breath into us, a living being as his very source of wanting to live within them and moving in and through them and taking care of all of how he would want to perform here, what he wants to do in this world that he created. So, Lord, we thank you, Lord. Oh, Father, help others to see this, Lord, through your eyes, through your Spirit, in only the way in which you can reveal it to them, oh Father. Lord, then we, Lord Jesus, pray for the listeners at this time, oh God. Let your anointing rest upon them, Lord. Let your anointing open their eyes of understanding and their spiritual blindness being falling off, Lord. The scales of their eyes fall off and let them see through your Spirit, see through the way only you can reveal it to them, oh God. In the name of Jesus, I entrust them, lay them at their feet and at their altar. It is no accident how they came and joined, Lord, into Nithya Velicham this very moment, across the land and the seas, Lord, across the nations, wherever they are listening to this program, Lord, at this time, Father, no matter what time of the night or day, Lord, we thank you for each and every one of them, Father. You have a plan and a purpose in their lives, according to Jeremiah 29:11. I know the plans I have for you, saith the Lord, plans not to harm you, but to give you hope and a future and an expected end. That means only God can give you that hope and a future, and the way he has expected for that to happen in your life, you have to release. And Lord, we thank you, Father, and we release their hearts into your will, Lord Jesus, to take place as they surrender their lives to you, Lord, and also take care of all of their needs, I pray, Lord. Mind, body, soul, and spirit, Lord, entrusted to you, Lord, to do your will, Lord, no matter what areas of need they might be, emotionally, physically, mentally, spiritually, Lord, you would take care of each and every one of their needs, I pray. And I also, Lord, entrust the word that is going to go forth right now, that you put it upon my heart. Lord, I pray, Lord, that many would be touched, Lord, challenged upon their hearts and lives, that their soul matters first, regardless of what hope happens in this world, Lord. What they see and do will have no effect or power over them once you have sealed them unto the day of redemption, I pray, and that they would, Lord, make room in their hearts for that. In Jesus' name I pray. Amen and amen. First of all, I would like to share the word before I have time to sing, because this is the word I would really like to go into more than the song that I would, if I have time, I would sing at the end of it. But otherwise, I would like to first share this word according to what the Lord has instilled upon my heart. I would like to share